அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று எனக்கு பிடித்த 3 நாவல்களை உங்களிடம் அறிமுகப்படுத்த வந்துள்ளேன். அதில் முதலாவதாக வல்வில் ஓரி, இரண்டாவதாக மலையமான் திருமுடிக்காரி, மூன்றாவதாக அதியமான் நெடுமான் அஞ்சி. இந்த 3 நாவல்களையும் எழுதியவர் அசோக்குமார் அவர்கள். சகோதரர் அசோக்குமார் அவர்கள் சுங்கத்துறையில் அதிகாரியாக பணிபுரிகிறார். கதை கவிதைகள் எழுதுவதில் பேரார்வம் கொண்டவர். தனது வலைப்பதிவில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் கவிதைகள் மற்றும் கட்டுரைகள் எழுதி வருகிறார். இவருடைய கட்டுரைகள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஆனந்த விகடனில் வெளியாகியுள்ளன. மேலும் இவருடைய சிறுகதைகள் நுழைப்புலம், சகானா, அரு, குவிகம் அமைப்புகள் நடத்திய போட்டிகளில் வென்றுள்ளன. கரிகால் சோழனை நாயகனாக கொண்டு 2022ஆம் ஆண்டு இவர் எழுதிய சோழ வேங்கை கரிகாலன் நூல் பல விருதுகளை வென்றதோடு முதுகலை பட்ட ஆய்விற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்நாவலின் தொடர்ச்சி இமயவேந்தன் கரிகாலன் எனும் தலைப்பில் 2ஆம் பாகமாக வெளிவந்துள்ளது. அதைத் தொடர்ந்து கடையெழு வள்ளல்கள் வரிசையில் பரம்பு தலைவன் பாரி, வல்வில் ஓரி, மலையமான் திருமுடிக்காரி வரிசையில் தற்போது அதியமான் நெடுமான் அஞ்சி வெளியாகிறது. வல்வில் ஓரி நாவலுக்காக அவர் சௌமா இலக்கிய விருதும் கலைமகள் இலக்கிய விருதும் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 3 நாவல்களுக்கும் தமிழ் மணவாளன் அண்ணா அவர்கள் அணிந்துரை வழங்கியுள்ளார்கள். தமிழ் மணவாளன் அண்ணா அவர்கள் தன்னுடைய உரையில் எழுத்தாளர் அசோக்குமார் வரலாற்று புதினங்களை படைப்பதில் பேராளுமை கொண்டவர் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். அதியமான் அவ்வைக்கு நெல்லிக்கனி தந்தது ஒரு வரி செய்தி அல்ல, அது ஓர் அடையாளம். அதை கடந்து அவன் ஆட்சி காலத்தில் எதிர்கொண்ட அரசியல் வாழ்வியல் விடயங்களை விரிவாக சித்தரிக்கும் இந்நாவலில் தத்துவங்களும் கவித்துவமான வாக்கியங்களும் ஒன்றையொன்று விஞ்சுகின்றன. போர்க்களத்தில் சமர் செய்யும் வீரர்களின் வினையாற்றலை, உடல் மொழியை காட்சிப்படுத்தும் மொழி மேலாண்மை மிக அரிதானது. எதிரியாயினும் சேரமானை மேன்மையானவனாக படித்திருப்பது சிறப்பு. எழுத்தாளர் அசோக்குமார் தவிர்க்கவே இயலாத வரலாற்று புதின ஆசிரியராக தமிழ் உலகில் என்றென்றும் வாழ்வார்னு தமிழ் மணவாளன் அண்ணா கூறியிருக்கிறார். வல்வில் ஓரி நாவலில் அவருடைய உரையாக 5 நிலையில் முதன்மையாக திகழும் குறிஞ்சி நிலமான கொல்லிமலையை ஆட்சி புரிந்தவன் ஆதன் ஓரி. தனது கொடையுள்ளத்தால் கடையெழு வள்ளல்களில் ஒருவராக வைத்து போற்றப்படுபவன். வல்வில் ஓரியை முன்வைத்து வரலாற்று புதினம் வெடித்திருக்கும் எழுத்தாளர் அசோக்குமார் 2000 ஆண்டுகள் முந்தைய காலத்தை கதைக்களமாக்கும்போது எழும் சவால்களை அழகும் திறனும் கொண்டு நேர்கொள்கிறார். வாசகனை கால இயந்திரத்தில் அமர வைத்து அந்த காலத்திற்கே அழைத்து சென்று வாசிக்கும் போதே கொல்லியின் மூலிகைகளை சுவாசிக்கும் பேருணர்வை உருவாக்கிவிடக்கூடிய மொழி உரைநடையாக சுழன்று உச்சம் கொள்கிறது. கவிநடையும் உரைநடையும் கலந்த மொழிநடை பேரழகியனில் தத்துவங்களும் உவமைகளும் அற்புதத்திலும் அற்புதம். வீரமும் ஈகையும் இரு விழிகளென கொண்ட வல்வில் ஓரியின் ஆட்சியில் மக்களின் வாழ்க்கை, செழுமை, நாகரிகம், புவிசார் சித்திரம் என விவரிக்கும்போது அந்த காலத்தின் வெளியில் நம்மை கட்டி போடுகிறார். வீரம் செறிந்த ஈகை குளிர்ந்த தமிழர் தம் மரபார்ந்த வாழ்வியலே வல்வில் ஓரி வாயிலாக உணரும் தருணம் உன்னதமானது. கொல்லிமலை மூலிகை காற்றாய் வாசகனுக்கு புத்துணர்ச்சி வழங்குகிறது இப்புதினம். எப்போதும் பேரன்புடன் முனைவர் தமிழ் மணவாளன் அண்ணா இவ்வாறு அழகாக அவருக்கு அணிந்துரை வழங்கியுள்ளார். இதனை நானும் வழிமொழிகிறேன். ஏனெனில் கொல்லிமலையின் அடிவாரத்தில் குடியிருந்த குமரக்கடவுள் முருகனை கட்டியவரே வல்வில் ஓரிதான். அந்த கோவிலில் முருகன் வேடன் உருவில் இருக்கிறான். ஓரி 5 உயிர்களை ஒரே வில்லில் அடித்து வீழ்த்தும் வல்லமை பெற்றவர் என்பது கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்தகைய வல்வில் ஓரி வாழ்ந்த மண்ணில் நானும் வாழ்ந்தேன் என்பதனால் வல்வில் ஓரி எனக்கு முதன்மை குறிஞ்சி துணையாக இருக்கும். திணைப்பொருளில் முதன்மை திணையான குறிஞ்சி நிலத்தில் பிறந்த எனக்கு வல்வில் ஓரி கொஞ்சம் ஸ்பெஷல் தான். அதனால தான் நான் அது வரைக்கும் எனக்கு சகோதரர் அசோக்குமாரை எனக்கு தெரியாது.
இந்த வல்வில் ஓரியும் மலைமொழி மான் திருமுடிக்காரியும் ஒன்றாக தான் வெளிவந்தது. நாற்கரம் பதிப்பகத்தில் நல்லு ஆர் லிங்கம் சகோதரர் அவர் வந்து வெளியிட்டிருந்தார். அந்த வல்வில் ஓரிங்கிற பேரை பார்த்த உடனே தான் நான் அந்த புக்கு வாங்கி படித்தேன். அப்படியே அதில் இருந்த வர்ணனைகளும் அதில் இருந்த ஓரியோட திறமையும் அறிவும் அவனோட கருணை நெஞ்சமும் என்னை மனசை வந்து நம்ம ஊரில் வாழ்ந்த மன்னன், எங்களோட குலதெய்வம் கோவிலும் அவர் வந்து வழிபட்ட தலம் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து அவர் மேலே ஒரு தனி ஈடுபாடு. ஓரியோட புத்தகத்தை படிக்க ஆரம்பித்த பின்னாடி தான் நான் சகோதரரோட புத்தகத்தை வரிசையாக வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு புத்தகத்துலேயும் அவர் வந்து தனித்திறமை காட்டியிருக்கிறாரு. அவரோட உரையில் அதியமானின் வாழ்வு தடங்களை தேடி அங்கு சென்றிருக்கையில் அறநெறி திண்மை பண்பின் பெருமிதத்துடன் செம்மாந்து விளங்கிய ஒரு நாகரிகமே நிலவெளியிலிருந்து எவ்வித அடையாளமும் இன்றி தொடுத்தெடுத்திருக்கப்பட்டிருக்கதை காண முடிந்தது. அவருடைய அரண்மனையோ கோட்டை கொத்தளங்களோ அரண்களின் சிதிலங்களோ எதுவும் தென்படவில்லை என்கிறார். ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சேர பேரரசர் பெருஞ்சேரல் இரும்பொறையின் முற்றுகையை இந்நாடு பற்பல மாதங்கள் தாங்கி நின்றிருக்கிறது. அதியமான் அவர் விரும்பிய போதே அரண்களிலிருந்து வெளிப்பட்டு போர் புரிந்திருக்கிறார் எனில் அவ்வளவு உறுதியாக கட்டப்பட்ட கோட்டை மொத்தமாக அழிந்தது எப்படி என்பது விளங்கவில்லை. மேலும் தடயங்களினுடைய தடயங்களை தேடியதில் வியப்பே மிஞ்சியது. உலகெங்கிலும் எஞ்சி இருக்கும் மன்னராட்சியின் எச்சங்களை கூர்ந்து நோக்குகையில் நாட்டின் முக்கிய உறுப்புகளான அரண்மனை, விருந்தினர், தளபதிகள் மற்றும் அமைச்சர்களின் மாளிகைகளை அரண்களால் பாதுகாக்கப்பட்ட அகநகரிலும் மக்கள் குடியிருப்பு, அங்காடிகள், கோயில்கள் போன்றவற்றை புறநகரிகளும் அமைப்பதை மரபாக கொண்டிருந்தது விளங்குகிறது. வல்வில் ஓரி நாவலில் இந்த நாவலுக்காக தரவுகள் தேடி பயணிக்கையில் கொல்லிமலையில் இருக்கும் பழங்குடிகளுடன் பேசவும் பழகவும் நேர்ந்தது. நீண்ட கால இடைவெளியில் அவர்களுடைய ஞாபகங்கள் துருவேறி கிடந்தன. நீரில் பரவிய எண்ணெய் படலமாக கதைகளில் மிஞ்சி இருந்தன. தமிழ் செய்யுள்கள் நீரையும் எண்ணெயும் பிரித்தறிய உதவின. அங்குமிங்குமாய் சிதறி கிடந்த ஓரிரு தகவல்களை திரட்டி அவற்றில் புனைந்ததே இந்த வில்லின் ஆண்டவனாய் திகழ்ந்த வல்வில் ஓரி நாவல். நட்சத்திர திரள்களை இணைத்து பானத்தை வரவது போல கையகப்பட்ட சில நிகழ்வுகளின் மேல் கட்டமைக்கப்பட்ட முழு நாவல் இது. வான்புகழ் அடைந்த மன்னவனின் கதை இது. வல்வில் ஓரி மேலே எனக்கு இருக்கிற ஈடுபாடு அளவே கிடையாது. எங்கள் ஊருக்கு முருகன் கோவில், நான் தினமும் போய் வழிபட்ட முருகன் கோவிலில் அவர் வந்து கட்டியிருந்த காரணத்தாலேயும் அந்த எங்கள் ராசிபுரத்தில் கைலாசநாதர் கோயிலில் வல்வில் ஓரிக்குன்னு தனி சிலை இருக்கிறத பார்த்து வளர்ந்ததுனாலையும் என் குலதெய்வம் கோயிலுக்கு அவர் வந்து போய் அந்த கோயிலோட பெருமையை கல்வெட்டில் பண்ணியிருக்கிறதுனாலையும் எனக்கு அதில் தான் இவரை படிக்க ஆரம்பித்தேன். இதில் இருக்கிறோட வீரம், அவரோட மனைவி மேலே அவர் வச்சுருந்த அன்பு, அவர் மனைவியோட வீரம், அங்கிருந்த முது பெண்டிரோட வீரம், இது மாதிரி ஒவ்வொன்றா படித்து தான் இவரோட அடுத்த நாவல் மலைமான் திருமொழிக்காரி படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் மலைமான் திருமொழிக்காரி எனக்கு கொஞ்ச நாள் படிக்க முடியல. ஏன்னா வல்வில் ஓரிய போரில் அவர் எந்த மாதிரி அவர் பண்ணார் கதையை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லைன்னாலும் மலையமான் திருமுடிக்காரி வந்து ஓரிக்கும் அதியனுக்கும் போர் புரிந்த விதமும் அவரால் கொல்லப்பட்ட அவர்களை நினச்சி என்னால் வந்து மலைமான் திருமுடிக்காரி படித்தேன். அவரோட மாண்புகளை வியந்தாலும் என்னால் அதை வந்து ஏற்றுக்க முடியல. ஏதோ என் ஊர் மன்னன் எங்களோட சொத்து அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. சின்ன வயசுலேருந்தே அங்கே கோவில் போய் அது ஓரியோட புகழை கேட்டு வளர்ந்ததுனால எனக்கு வந்து படிக்க ஆரம்பித்து ஒரு நல்ல சகோதரர் எனக்கு கிடைச்சாரு. அவரோட நாவல்களில் வந்து அடுத்ததாக கரிகாலன் வரப்போகுது, அதையும் நான் வாங்கி படிக்க ஆவலாக இருக்கேன். தேங்க்யூ. நான் கதையை பற்றி ரொம்ப பெருசாக சொல்ல வரல. அதெல்லாம் படித்து நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடு எப்படி நம்ம ரத்தத்தில் கலக்குதோ அது மாதிரி சில விஷயங்களை படித்தா மட்டும்தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதனால் ஒவ்வொரு கதையும் பிரமாதமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அருமையாக ஒவ்வொரு கதையும் ஒரு வரலாற்று நிகழ்வு உள்ள கதைகளை வந்து தேடி பிடிக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு போகணும். அதற்கான செயல்களை படிக்கணும். அது உண்மைத்தன்மை மாறாமல் புனைவு கலந்து எழுதப்படணும். இது எல்லாமே அருமையாக செஞ்சுருக்காரு சகோதரர். வாழ்த்துக்கள் சகோதரர். மேலும் மேலும் உங்கள் நிறைய புத்தகங்கள் நீங்கள் எழுதணும். நிறைய வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.